أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا لعنة الله على الكاذبين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு அல்லாஹுடைய உபதேசங்களை கேட்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தும் பொழுது அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சிறந்த ஒரு கல்வியையும் நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் நமக்கு தருவான். அதற்காகத்தான் வாராந்திர உபதேசங்கள் வைக்கப்படுகின்றது. வாராந்திர உபதேசங்கள் என்பது நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்காக, நம்முடைய மார்க்க அறிவை வளர்த்து கொள்வதற்காக பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம். கல்வி அப்படிங்கிறது நாம் தேடி சென்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு கல்வியாகத்தான் இந்த வகுப்புகள் எல்லாம் அமைகின்றன. அப்படிப்பட்ட வகுப்பில் தான் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் ரொம்ப தூரமாக உட்காந்துருக்கோம். பக்கத்தில் வர கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் தூரமாக இருக்கிறீங்க. கொஞ்சம் முன்னால் வந்தீங்கன்னா எல்லாம் முன்னால் வருவான் எப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரியான இடங்களில் முன்னால் வருவது என்பது இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பை, நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இல்லை நான் தூரமாக தான் இருப்பேன் அப்படின்னா அல்லாவும் கொஞ்சம் தூரமாக தான் நம்மள்கிட்ட இருந்திருப்பான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு சபை, அந்த சபையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஒரு 3 பேர் வராங்க. 3 பேர் வந்ததில் 3 பேர் அப்படியே அந்த சபையை பார்க்குறாங்க.
ஒருத்தர் பார்க்குறாரு, ஒரு இடம் இருக்குது. அதாவது நிறைய இடம் இருந்து ஓரமாக உட்கார்றதில்ல, ஃப்ரீயாக இருந்து முன்னால் வரதில்லை. எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க, முன்னால் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த பார்த்தோன்னா அந்த இடம் இருக்கேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிடறாரு, முன்னால் வந்துடுறார். இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, நம்ம ஏற்கனவே லேட்டாக வந்துட்டோம், நம்ம போய் முன்னால் உட்காந்தா நல்லா இருக்காது, யாருக்கு பின்னாலேயாவது மறைஞ்சு உட்காந்துக்கோன்னு என்ன செய்கிறாரு, 2வது ஆள் மறைஞ்சு உட்காந்துடுறார். 3வது ஆள் வரார். இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க, இப்போ நம்ம உள்ளே போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா அவர் திரும்பியும் போயிடுறார். இந்த சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் நடக்குது. வேறு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 பேர் வந்துட்டாங்கல்ல, இந்த 3 பேர் வந்த நிகழ்வை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. முதல்ல ஒருவர் வந்துட்டு அப்படி முன்னால் வந்தார் பாருங்க, அவரை நோக்கி அல்லாஹும் முன்னால் வந்தான் அப்படின்னாங்க. 2வது ஒருவர் மறைந்து உட்கார்ந்து கொண்டார் அல்லவா, அல்லாஹும் அவருடைய விஷயத்தில் ஒரு மறைவை ஏற்படுத்திக்கிட்டான். 3வது நபர் பேசாமல் போயிட்டார்ல, அல்லாஹும் அவரிடத்திலிருந்து ஒதுங்கி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா வந்திருக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்திருக்கும்போது அந்த இடத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறை இதை என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அதை நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னா அதனால் நமக்கு பயன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா வானவர்களுடைய சாபம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிறோம். இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்களில் சில செய்திகள் இருக்குது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது பொய் சொல்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, வாக்குறுதிக்கு மாறு செய்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, சபிப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இதெல்லாம் அல்லாஹ் வெறுக்கிற விஷயம். நீங்கள் பொய் சொல்லாதீங்க, பொய் என்பது ஈமானை தின்றும், அதனால் நீங்கள் பொய் சொல்லாதீங்க. 2வது என்ன சொன்னேன், வாக்குறுதி மாறுறது. வாக்குறுதி மாறுதல் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிஃபாக் நயவஞ்சகத்துடைய தன்மை தான் வாக்குறுதி மாறுறது. அதனால் அல்லாஹு தஆலா அதையும் அடையாளப்படுத்தி சொல்கிறான். 3வது சபித்தல். இந்த 3லையும் ரொம்ப மோசமானது சாபம் தான். 3லையும் ரொம்ப மோசமானது சாபம். யாரையுமே நீங்கள் சபிக்காதீங்க இந்த மார்க்கம். நம்ம யாரையாவது சபிக்கலாமா? யாராக இருந்தாலும் சபிக்கக்கூடாது. சபிக்கிறதுனா என்ன சொல்லுங்களேன்? அதான் அப்படின்னா நீ விளங்காமல் போவ, வீணாக போயிடுவ, உருப்பட மாட்ட, உன் குடும்ப நாசமாக போயிடும், உன் வியாபாரம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்படிலாம் சொல்கிறதுக்கு பேர் தான் என்னதுங்க? சாபம். புரியுதுங்களா? இதுக்கு தான் சபித்தல்னு சொல்லுவாங்க. சாபத்தை பொறுத்த வரைக்கும் சாபத்துக்கும் திட்டுறதுக்கும் ரொம்ப வேறுபாடெல்லாம் இருக்காது. திட்டுறோமா இல்லையா? யாரை திட்டுவோம்? பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டுவாங்களா இல்லையா? நிறைய நேரங்களில் தப்பாக திட்டுவாங்க, நிறைய நேரங்களில் தப்பாகவே திட்டுவாங்க. அதாவது திட்டுதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த மோசமான வார்த்தைகளையும் இல்லாமல் திட்டுறது. அப்படி எதுவும் திட்ட முடியுமான்னு அகராதியில் திட்டணுனாவே ஏதாவது ஒன்று சொல்லி திட்டணும். பொதுவாகவே அன்றைக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அரபு நாடுகளில் வார்த்தையை பயன்படுத்த ரஹிமா அன்ஃபுன் அப்படின்வாங்க. உன் மூக்கு நாசமாகட்டும்னு அர்த்தம். ரஹிமா அன்ஃபுன்னு என்ன அர்த்தம்? அன்ஃபுனா மூக்கு. அதாவது என்ன அப்படின்னா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா அன்றைக்கு அரபுகளில் மொழி வழக்கில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உண்டு.
இப்போ நம்மளை ஏதாவது ஒரு நேரத்தில் திட்டுறோம் அப்படின்னா அந்த திட்டுதல் என்பது ஒரு சாபத்தினுடைய நிலையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உன்னை அடிச்சிருவேன், உன்னை கண்டிச்சிருவேன், உனக்கு ஏதாவது தண்டனை தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியாக ஒருத்தவங்க கண்டிக்கிறாங்கன்னா பிரச்சனை வேறு. நீ விளங்காமல் போயிடுவ, வீணாக போனவனை இங்கே வா, இந்த மாதிரியான சில வார்த்தைகளை கொண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட சாபம் மாதிரி தான். ஏன்னா பெற்றவங்களுடைய திட்டுதலும் பெற்றவருடைய துவாவும் பிள்ளைகளுக்கு எதிரான துவாவும் பல நேரங்களில் பலிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக பெற்றவர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் திட்டுறதில், சபிக்கிறதில், அவங்களுக்கு எதிராக துவா செய்கிறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு நீ நாசமாக போன்னு சொல்லிட மாட்டாங்க, சொல்லக்கூடாது. பெற்றவங்க தாயோ தந்தையோ பிள்ளைகளை பார்த்து நீ நாசமாக போயிடாத, விளங்காமல் போயிரு, நாசமாக போயிரு, விளங்காமல் போயிரு இப்படிங்களாம் என்ன செய்வாங்க, திட்டுவாங்க. சில இடங்களில் கூப்பிட்றதே பிள்ளைகளை அப்படி தான் கூப்பிட்றதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா திட்டுறாங்கல்ல. பிள்ளைகளை வச்சுருக்க பெற்றோர்கள்லாம் யாருங்க, தந்தைமார்கள் எத்தனை பேர் இருக்கு? நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. தந்தைமார்களே என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. திட்டு வாங்கிறீங்களா வீட்டில்? திட்டு வாங்காதவங்க யாராவது திட்டு வாங்காதவங்க யாராவது இருக்கீங்களா? திட்டு வாங்கிறீங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த திட்டுதலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. ஏன்னா அதனால் பாதிப்பு நிறையா இருக்குது. அதுவும் பெற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிள்ளை மேலே கோவப்பட்டு ஏதாவது பிள்ளைகள் செய்த காரியத்தினால கோவப்பட்டு திட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அது நடந்துருச்சுன்னா என்னாகும்? ஒருவேளை நடந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப மோசமான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் மார்க்கமே என்ன சொல்லுதுன்னா, பெற்றோருடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாயிராதீங்க அப்படின்றாங்க. பெற்றோர்களுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாயிராதீங்க. ரிதல் வாலிதைன் ரிதல்லா ஃபி ரிதல் வாலிதைன் சஹ்துல்லா ஃபி சஹ்தில் வாலிதைன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது பெற்றோருடைய திருப்தியில் அல்லாஹுடைய திருப்தி இருக்குது, பெற்றோருடைய கோபத்தில் அல்லாஹுடைய கோபம் இருக்குது. நம்ம பெற்றோர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க கோபப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. அப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் சில நேரங்களில் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுது. ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன சம்பவம்னா, பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். முஸ்லீமில் வரக்கூடிய சம்பவம். ஒரு தாய்க்கும் மகனுக்குமான ஒரு நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. ஜுரைஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ரொம்ப நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் அப்படின்னா எந்த அளவுக்கு நல்ல மனுஷனா, ஊரை விட்டு ஒதுங்கி ஒரு டென்ட்டு போட்டு, தனியாக ஒரு டென்ட்டு போட்டு அங்கேருந்து என்ன செய்வார்னா அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே அந்த டென்ட்டு போட்டிருப்பார். அந்த பர்பஸ் என்னென்னா, நான் தனிமையில் அல்லாஹ்வை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டென்ட்டு போட்டு என்ன செய்கிறாரு, அல்லாஹ் வணங்கிட்டுருக்கிறார். ஒரு நாள் அவங்க அம்மா வராங்க. முத நாள் வர்ற நேரத்தில் அவர் ஒரு உபரியான தொழுகையை தொழுதுட்டுருக்கிறார். ஜுரேஜ்னு கூப்பிட்றாங்க. அவர் தொழுகையில் நின்றதுனால தாயா தொழுகையான்னு சொல்லிட்டு தொழுகையை தேர்ந்தெடுத்து தாய்க்கு பதில் சொல்லாமையே போயிடுறார். ரெண்டாவது நாளும் வராங்க, அடுத்த நாளும் வராங்க. திருப்பியும் கூப்பிட்றாங்க. அதே மாதிரி சுச்சுவேஷன் தான். அவர் தொழுகிற டைமு, அதாவது ஃபர்லான உபரியான தொழுகையை தொழுதுட்டுருக்கிறாரு. அந்த நேரத்தில் கூப்பிட்றாங்க, ஜுரேஜ்னு கூப்பிட்றாங்க. அப்பையும் அவர் பதில் சொல்லாமல் தொழுகையை கன்டினியூ பண்ணிடுறார். மூணாவது நாள் வராங்க. மூணாவது நாள் என்ன செய்கிறாங்க, கூப்பிட்றாங்க. அப்பையும் அவர் தொழுதுட்டுருக்கிறாரு. ஜுரேஜுங்கிறாங்க. அந்த ஜுரேஜ் பதிலே சொல்லலை. அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. தாய் தானே, மகனை பார்க்க ஊரில் இருந்து வெளியே வராங்க.
ஊருக்குள்ளே இவங்க இருக்கிறாங்க, ஊருக்கு வெளியே ஒரு டென்ட்டு போட்டு இருக்கிறாரு. பெத்த பிள்ளைய பார்க்கணுன்னு உள்ளே வராங்க, கூப்பிடுறாங்க, அவர் பதிலே சொல்லலை. முதல் நாள் வராங்க போயிடுறாங்க, 2வது நாள் வராங்க போயிடுறாங்க, 3வது நாள் வராங்க போயிடுறாங்க. போகும்போது கோவத்தில் அந்த அம்மா அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், ஒரு மோசமான பெண்ணை சந்திக்காமல் என் மகனுக்கு மௌத்தை தந்துடாதன்னு துவா செஞ்சுறாங்க. கோவத்தில் ஒரு மோசமான பெண்ணை சந்திக்காமல் என் மகனுக்கு மௌத்தை தந்துடாத அப்படின்னு சொல்லி துவா செஞ்சிடறாங்க. இப்படி துவா செய்யக்கூடாது தான், ஆனால் கோவத்தில் செஞ்சிடறாங்க. கோபம் இருக்கும்ல, அதனால் செஞ்சிடறாங்க. அப்போ செஞ்சவொடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஜுரேஜுங்கிறவர் ஊரில் நல்ல மதிப்புள்ள ஒரு மனுஷன். பொதுவாக நல்ல மதிப்புள்ள ஒரு மனுஷனை உலகத்தில் யாருக்குமே பிடிக்காது, அல்லது அவர் மேலே பொறாமை கொண்ட நிறையா பேர் இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் மட்டும் நல்ல பேர் வாங்கிட்டே இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன தம்பி, என்னடா நம்மளும் இவரோட தான் இருக்கிறோம், இவனோட தான் இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பொறாமை ஏற்படும். அது அதிகமாக கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ இவர் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இவரை ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறத அந்த இமேஜை உடைக்கிறோன்னு சொல்லி சில பேர் பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு மோசமான நடத்தை உள்ள ஒரு பெண்ணை நீ எப்படியாவது அவரை உன் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை அனுப்புகிறாங்க. தாய்க்கே செவிமடிக்காத அவர் இந்த மாதிரி ஆளை வச்சு அவன் வாங்கிடுவார். அந்த லேடி வராங்க, அவரை திசை திருப்புறதுக்கு என்னவெல்லாம் செய்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, அந்த வழியில் இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கிற ஒரு ஆளோட தவறான ஒரு செயலில் ஈடுபட்டுறாங்க. அந்த ஈடுபட்டதின் காரணமாக அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடுது. அந்த குழந்தை பிறந்தோன்னே அந்த லேடி என்ன செய்கிறாங்க, இந்த குழந்தை ஜுரேஜுக்குரிய குழந்தை அப்படிங்கிறாங்க. பொதுவாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்தில் இருக்க கெட்ட பழக்கம் என்னென்னா, ஒருத்தனை பற்றி நல்லது சொன்னால் நம்புறதுக்கு யோசிப்பாங்க. அதே கெட்டதாக சொன்னோம்னா என்ன செய்வாங்க, ரொம்ப நல்லவராக இருக்கீங்களா நீங்கள், உடனே நம்பிடுவாங்க. அதாவது அவர் இருக்குமா இருக்காதா அந்த யோசனையே வராது, உடனே நம்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்த்துருக்கீங்களா இல்லையா? நிறைய பேர். ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் இமேஜ் உடைக்கிறதுங்கிறது உலகத்தில் ரொம்ப ஈஸி. இமேஜை உடைக்கிறது இருக்கா இல்லையா, ரொம்ப ஈஸி. நம்ம இமேஜை நல்லபடியாக கொண்டு வருவோம். ஒரு நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி என்ன செய்வாங்க, இமேஜை உடைச்சிருவாங்க. இது இலகுவாக நடக்கும். நம்ம காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயங்க. இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அதுதான் நிலைமை. நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம். அந்த நல்ல இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்கு பெரும் பாடுபட வேண்டியிருக்கு இந்த உலகத்தில். அப்போ பாருங்கள், ஒரு நல்ல இமேஜ் உள்ள ஒரு மனிதர், அவருக்கு தான் இந்த குழந்தை பிறந்துச்சுன்னொன்னே உடனே நம்பிடுறாங்க. இது எல்லா இடங்களும் நடக்குது. அப்போ நடந்துச்சு, அதுக்கு பின்னால் உள்ள காலத்தில் நடந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட நடந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே தப்பு சொன்னாங்க. தப்பு சொன்னோன்னா நிறைய பேர் நம்பினாங்க, சஹாபாக்களே நம்பினாங்க. அல்லாஹ் கண்டிச்சான். கேள்விப்பட்டால் நீங்கள் எப்படி என்ன சொல்லணும்னு தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய அளவுக்கு சொல்லப்பட்ட செய்திகள்லாம் உண்டு. இது மனித இயல்பு. மனித இயல்புனா ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, மனிதர்களுக்குள்ளாக விரோதத்தை ஏற்படுத்துவதற்கு எப்போதுமே ஆசைப்படுவான். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா அதை பயன்படுத்திடுவான். அப்போ இதை கேட்ட உடனே மக்கள் எதையுமே யோசிக்காமல், ஒருவேளை ஊருக்கு வெளியில் இருக்குது, இவர் எதுக்கு தான் இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான எண்ணம் கொண்டுட்டு வந்தாங்க. வேகமாக அவர் ஒரு டென்ட்டு போட்டிருந்தார்ல, முதல்ல அதை நொறுக்குனாங்க. முதல்ல அடிக்கிறதா, முதல்ல யார் அடிச்சிருக்கணும், அவர் அடிச்சிருக்கணும். ஒரு இதுக்கு சொல்ல வரேன், மக்கள் இயல்பு அதுதான். ஒருத்தனை பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டா அவனை அடிக்கிறது, அவனுடைய சொத்துக்களை சேதம் பண்ணுறது, இது எல்லாமே உலகத்தில் தொன்று தொட்டு நடக்குது.
1400 வருஷத்துக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை சொல்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. இன்றைக்கு வரைக்கும் அது நடக்குதா இல்லையா? அதே மாதிரி தான் நடக்குது. ஒரு ஆளை பிடிக்கல அப்படின்னா என்ன செய்வாங்க? அவரையும் அடிப்பாங்க, அவருடைய சொத்தையும் சேதப்படுத்துவாங்க. இந்த மாதிரி அவருடைய டென்ட்டெல்லாம் அடித்து நொறுக்கி அப்புறம் அவரையும் அடித்தோன்னா அவருக்கு ஒன்றுமே புரியலை. என்ன நடக்குது ஒன்றுமே புரியலை. முழிக்கிறார் அவர். முடித்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மனுஷன் இருக்க அடுத்த கெட்ட பழக்கம் என்ன? எல்லாத்தையும் அடித்து கிடிச்சு முடித்து அதுக்கப்புறம் கேட்பாங்க என்னையா நடந்துச்சு அப்படின்னு. இருக்கா இல்லையா? முன்னால் கேட்க மாட்டாங்க. ஜி இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறதே கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன நினச்சா அவருக்கு ஒன்றுமே புரியலை. அப்படி முழிக்கிறாரு. அடின்னு அடிச்சுட்டு எதுக்கு அடிக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் இருக்கிறார். அப்போ அடித்து முடித்தோடனே என்னப்பா எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க? இந்த மாதிரி நீங்கள் என்ன இவ்வளோ மோசமான, யார் சொன்னா? இல்லை அந்த பெண்மணி சொன்னாங்க. அந்த பெண்மணியை கூப்பிடுங்க. எதை வச்சு சொன்னாங்க? ஒரு குழந்தை கையில் இருக்குது, அந்த குழந்தைய வச்சு சொல்கிறாங்க. அப்படியா? அந்த குழந்தைய என்கிட்ட கொண்டு வாங்க அப்படிங்கிறார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறாங்கன்னா, இந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம், பிறந்தவுடன் பேசிய குழந்தைகள் உலகத்தில் எத்தனை பேர் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்வதற்காக இந்த செய்தியை சொல்ல வராங்க. பிறந்தவுடன் பேசிய குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்ச குழந்தை யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்கள மாதிரியே அந்த பனு இஸ்ரவேலுடைய சமூகத்தில் இன்னும் 3 பேர் பேசியிருக்காங்க குழந்தையில். சரிங்களா? அதில் ஒருத்தவங்க தான் இந்த ஜுரேஜ் சம்பவத்தில் இடம்பெறக்கூடியவங்க. அந்த குழந்தைய கொண்டு வந்த உடனே அவர் ஜுரேஜ் என்ன செய்கிறாரு? வயிற்றில் ஒரு தட்டு தட்டுறார். வயிற்றில் ஒரு தட்டு தட்டி கேட்குறாரு, உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு. உடனே அந்த குழந்தை சொல்லுது, என்னுடைய தந்தை இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை மேய்க்கக்கூடிய ஒரு ஆளை சொல்லிடுது. சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உடனே என்ன அடுத்து எல்லாருக்கும் என்ன ஃபீல் வரும்? கில்ட்டி ஃபீலிங் வந்துடுச்சு. இந்த நல்ல மனுஷனை போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமேப்பா, யோசிக்கலை கொள்ளலை, அடித்து நொறுக்கியாச்சு, எல்லாம் பண்ணிட்டு என்னென்ன இப்படி ஒரு நல்ல மனுஷன்ட்ட நம்ம இப்படி நடந்துக்கிட்டோமே, உங்களுக்கு நாங்கள் வேணால் தங்கத்தில் கூடாரம் போட்டு தரவா, வெள்ளியில் கூடாரம் போட்டு தரவான்னு கேட்குறாங்க. அப்பா ஒன்றும் வேணாம், முன்ன மாதிரி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்றாரு. இப்போ இதில் பல படிப்பினைகள் இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தாயினுடைய துவாவினுடைய விளைவு என்னன்னு பார்க்கணும். அதானே இங்கே ஒரு தாய் செஞ்ச துவா, என் மகனை ஒரு மோசமான நடத்தை உள்ள ஒரு பெண்ணை சந்திக்காமல் மரணத்தை கொடுத்துடாத அப்படின்னு கோபத்தில் செஞ்ச பிரார்த்தனை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கிறான். அதனால் என்றைக்குமே பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திட்டுதல் அப்படிங்கிறது சாபமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறக்கூடிய நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களில் ஒன்று இது. நான் இந்த தலைப்புக்கு முன்னால் இந்த முன்னுரைகளை சொல்கிறேன் அப்படின்னா, சபித்தல் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சபிப்பதற்கு தகுதியானவர்கள் யார், தகுதியற்றவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளங்கணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்கிறேன். நம்ம ஒருத்தரை சபிக்கிறோன்னு வச்சுங்களேன், ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்ம சபிக்கவெல்லாம் கூடாது. யாரையும் நீங்கள் சபிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டிருக்கு. ஒருவேளை நம்ம சபித்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சாபம் அந்த உரியவர் அதுக்கு தகுதியானவராக இருந்தால் ஓகே, இல்லைன்னா வானம் வரைக்கும் அந்த சாபம் சென்று மீண்டும் நம்மள்கிட்டே வந்துடும். யார்கிட்ட திரும்பிடும்? சபித்தவர்கள்ட்டே திரும்பிடும். அதனால் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் சபிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, நமக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்குது, யாரையும் சபிச்சிடாதீங்க. அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது மார்க்கம், நீங்கள் சபித்தல் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாராவது ஒருத்தர் யாரையாவது சபிச்சிங்க அப்படின்னா அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாயிருவீங்க. குறிப்பாக உங்களுடைய பெற்றோர்களை சபிக்காதீங்க. என்றைக்குமே தாய் தந்தையர்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது? நம்ம கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது.
நம்ம பெற்றோர்களை சபிச்சா நம்மளை யார் சபிப்பா? யார் சபிப்பா? அல்லாஹ் சபிப்பா. லஅனல்லா மன் லஅன வாலிதை அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லஅனல்லாஹ், அல்லாஹ் சபிக்கிறான். யார் தன்னுடைய தாய் தந்தையரை சபிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். நீங்கள் நேரடியாக சபிச்சாலும் சரி, அல்லது நீங்கள் வேறு யாருடைய தாய் தகப்பனை சபித்து அதற்கு பகரமாக அவர் உங்களுடைய பெற்றோரை சபிச்சார்னாலும் சரி, எதுனாலும் சாபம்தான். புரியுதுங்களா? அப்படி எது நடந்தாலும் நீங்கள் யாருடைய சாபத்திற்குள்ளாவீங்க அப்படின்னா அல்லாஹுடைய சாபத்திற்குள்ளாவீங்க. அப்போ பொதுவாக நீங்கள் யாரையும் சபிக்காதீங்க அப்படின்னு ஒன்று சொல்லுது. உங்களுடைய பெற்றோர்களை சபிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. சபிப்பதற்கான தகுதி அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அல்லாஹ்ட்ட இருக்கு. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சபிப்பதற்கான தகுதியை பெற்றிருக்கிறான். அந்த அல்லாஹ் யாருக்கு அந்த தகுதியை கொடுத்துருக்கிறான் அப்படின்னா வானவர்களுக்கும் தூதர்களுக்கும் கொடுத்துருக்கிறான். யாருக்கு கொடுத்துருக்கிறான்? வானவர்களுக்கு தந்திருக்கிறான், தூதர்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் யாரை சபிங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாங்களோ அப்படி கட்டளையிட்டவர்களை வானவர்கள் சபிப்பாங்க. கட்டளையிட்டவங்களை வானவர்கள் என்ன செய்வாங்க? சபிப்பாங்க. அதே போல் நபிமார்களை பொறுத்தவரை அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதி கொடுத்தான் அப்படின்னா அந்த நபிமார்கள் என்ன செய்வாங்க? சபிப்பாங்க. யாரையும் என்ன செஞ்ச மாட்டாங்க. பொதுவாகவே இறை தூதர்களை பொறுத்த வரைக்கும் வேகமாக யாரையும் திட்டுறதோ சபிக்கிறதோ அவங்கள்ட்ட கடுமையாக நடந்துக்கிறதோ இறை தூதர்களுடைய பண்பே கிடையாது. எந்த நபியாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குர்ஆனில் பல நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் சொல்கிறான். எந்த நபியாவது அந்த சமூகம் தன்னிடத்தில் மோசமாக நடந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக உடனுக்குடன் சாபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக யாராக இருந்திருக்கிறாங்கன்னா யாருமே இல்லை. சில செய்திகள், சில பண்புகள், சில குற்றங்கள், சில தவறுகள், இன்னென்ன தவறுக்குள்ளவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், வானவர்கள் சபிக்கிறாங்க, அதே போல் தூதர்கள் சபிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மார்க்கம் சொல்லும். அதுதான் இப்போ வட்டின்னு ஒன்று இருக்குது. வட்டி வாங்குறவர், வட்டிக்கு விடுறவர், வட்டிக்கு கடன் வாங்குபவர், வட்டிக்கு கடன் கொடுப்பவர், அந்த வட்டியினுடைய விஷயத்திற்கு சாட்சியாக இருப்பவர், அதுக்கு கணக்கு எழுதுகிறவர், இவர்கள் அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதரின் சாபத்திற்குரியவர்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தால் அல்லாஹ் சபிக்கிறான். அதே போல் லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அம்பியாஹிம் மசாஜிதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் அப்படின்னா இத்தகது குபூர் அம்பியாஹிம் மசாஜிதா, அவர்கள்தான் நபிமார்களுடைய மண்ணறைகளை எல்லாம் வணக்கஸ்தலமாக ஆக்குனாங்க. வணக்கஸ்தலமாக ஆக்குனதுக்கான பங்கு யார்கிட்ட இருக்குன்னா, இன்னைக்கு இறந்தவர்கள் எல்லாம் மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டு அவர்களுடைய அந்த மண்ணறைகள் பல இடங்களில் வணக்கஸ்தலமாக ஆக்கப்படுது அப்படின்னா அதுக்கு முன்னோடியாக இருந்தவங்க யூதர்களும் நசாராக்களும் தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களை அல்லாஹ் சபிக்கட்டும் அப்படின்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுருக்கிறாங்க. நான் சபிக்கிறேன்னு கூட அப்போ என்ன செஞ்சதில்லை, அல்லாஹுடைய தூதர் பெரும்பாலும் சொன்னதில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல. அந்த சாபம் என்பது மிக மிக மோசமானது. அப்படிப்பட்ட அந்த சாபத்திற்கு ஆளாகுபவர்களில் மிக முக்கியமானவர்கள் யாருடைய சாபத்திற்கு ஆளாகக்கூடாதுன்னா வானவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகக்கூடாது. வானவர்கள் அப்படிங்கிறவங்க அல்லாஹுடைய கட்டளை ஏற்று நடக்கக்கூடியவங்க. அவங்க ஒருத்தரை சபிக்கிறாங்க அப்படின்னா யார் சொல்லி சபிப்பாங்க? சத்தமாக தான் சொல்லுங்கண்ணே, டவுட்டாக இருக்கோ? அல்லாஹ் சொல்லி தான் என்ன செய்வாங்க? சபிப்பாங்க. அவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க, சுயமாக எதையுமே செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னால் செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதுக்கு அப்படியே கட்டுப்படுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் வானவருடைய சாபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது. வானவருடைய சாபத்திற்கு ஆளாகவர்களில் யார் அப்படிங்கிறப்ப ஒரு பட்டியலை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அதில் முதலாவதாக மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா,
எக்காரணத்தை கொண்டும் நல்லா விளங்கிக்கங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் இருக்காங்கல்ல, சஹாபாக்களை யார் சபிக்கிறார்களோ அல்லது சஹாபாக்களை யார் திட்டுகின்றார்களோ அவர்கள் மீது வானவருடைய சாபம் உண்டாகும். அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள் அவங்க யார்? அவங்க தான் இந்த இஸ்லாமிய வழிமுறையை சமூகத்திற்கு கொண்டு சேர்த்தவர்கள். யார்? சஹாபாக்கள் தான். அல்லாஹுடைய கட்டளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையும் சமூக அளவில் இன்றைக்கு உலகளவில் கொண்டு சேர்த்தது யார்? நபி தோழர்கள் தான். அவங்க தான் என்ன செஞ்சாங்க? மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க. எல்லா மக்களுக்கும் மார்க்கம் போய் சேர வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே காரணத்தினால், பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை கேட்டாலும் அடுத்தவங்களுக்கு சொல்லிடுங்க. பல்லிகு ஷாஹிதுல் காயிப, யார் என்னிடத்திலிருந்து செய்தியை கேட்குறீங்களோ வந்தவங்க வராதவங்கள்ட்ட சொல்லிடுங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தங்களுடைய ஊரை விட்டுட்டு தங்களுடைய சொந்த இடத்த விட்டுட்டு என்ன செஞ்சாங்கன்னா எல்லா இடங்களுக்கும் போய் என்ன செஞ்சாங்க? மார்க்கத்தை சொன்னாங்க. ஏன்னா இது அல்லாஹுடைய மார்க்கம், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான், இதை நான் சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ மார்க்கத்திற்காக உழைத்தவர்கள், தியாகம் செஞ்சவங்க, தங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்தவங்க அப்படின்னா இறை தூதர்களுக்கு அப்புறம் சஹாபாக்கள் தான். அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களாக இருக்கட்டும், முந்திய நபிமார்களுடைய தோழர்களாக இருக்கட்டும், நம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மார்க்க பணிகளை செஞ்சாங்க. அவங்கள்ட்ட குறைகள் இருக்கலாம், மனிதன் என்ற ரீதியில் தவறுகள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர்களை நமக்கு திட்டுறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ நமக்கு என்ன செய்யலை? அனுமதியே கிடையாது. அவங்க பேரை கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. ஏன்னா அதுக்கு தகுதியானவங்களாக அல்லாஹ் அவங்களே சொல்லி காட்டுறான். ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹவை பொருந்தி கொண்டார்கள். அதனால தான் எந்த ஒரு சஹாபியினுடைய பெயரை கேட்டாலும் அந்த பெயரை சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா ரதியல்லாஹு அன்ஹுன்னு சேர்த்து சொல்கிறோம். அதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாங்க. அல்லாஹுடைய பொருத்தத்திற்கான காரியங்களை செய்தவர்கள் அவர்கள். அப்போ அப்படிப்பட்டவர்களை என்ன செய்யக்கூடாதுன்னா எக்காரணத்தை கொண்டு திட்டக்கூடாது. ஒருவேளை திட்டுறோம் அப்படின்னா நாம் சாபத்திற்குரியவர்கள். சஹாபாக்களை யாராவது திட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். சஹாபாக்களை யார் திட்டுவா? ஒரு சமூகம் சஹாபாக்களுக்கு எதிராக சதி செய்வதற்காகவே வாழ்ந்தது. எப்போ இருந்து வாழ்ந்துச்சுன்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய காலத்திலிருந்தே வாழ்ந்துச்சு. சஹாபாக்களுக்கு மத்தியில் பிணக்கை ஏற்படுத்த வேண்டும், சஹாபாக்களுக்கு மத்தியில் விரோதத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை முட்டி உடனும் கொலை கூட செய்வதற்கான ஒரு சூழல்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சதியை ஒரு சமூகம் செய்தது. அது எங்கே ஆரம்பித்தாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே ஆரம்பித்தாங்க. அப்படியெல்லாம் ஆரம்பித்தனால தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சில அத்தியாயங்களை இறக்குறான். சூரத்துல் முனாஃபிகூன் அப்படிங்கிற அத்தியாயம் இறக்கப்பட்டதற்கான காரணங்களில் ஒன்று சஹாபாக்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்தி ஒருவருக்கொருவர் பகைவர்களாக ஆக்குவதற்கான சூழல்கள் வரும் பொழுது தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் முனாஃபிகூன் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை இறக்குனான். அதுக்கு பிறகு பாருங்கள், ஒரு சாரார் இந்த சமூகத்தில் முஸ்லீமாக வாழக்கூடிய ஒரு சாரார் சஹாபாக்களை திட்டக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. இந்த ஷியாக்கள்லாம் இருக்காங்களே, அவர்கள் கலிமா சொல்வதாக இருந்தால், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லைன்னுவாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அபூபக்கர் உமர் ஆயிஷா ஹஃப்ஸா குல்லுஹும் ஃபின்னார் அப்படின்வாங்க. அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கிறோம், அலியை ஏற்றுக்கிறோம், ஹசன் ஹுசேனை ஏற்றுக்கிறோன்னு சொல்லக்கூடியவங்க அதோடு சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவும், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவும் எல்லோரும் நரகவாசிகள்னு சொல்லுவாங்க. அவன் சொல்லி தான் அவனுடைய ஷஹாதாவே அப்படி தான் சொல்லுவான். அவனுடைய ஷஹாதாவே அதுதான். இப்படியெல்லாம் சமூகத்தில் இருக்கிறாங்க. ஒரு சஹாபியினுடைய, ஒரு நபித்தோழருடைய கருத்து என்பது சாதாரணமானதல்ல. குர்ஆனையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியும் உள்வாங்கி உள்ளடக்கி ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஆக அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் யாராவது ஒருவர் நபித்தோழர்களை திட்டுகின்றார் என்றால் அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் சப்ப அஸ்ஹாபி, யார் என்னுடைய தோழர்களை திட்டுகின்றாரோ, மன் சப்ப அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை எவர் திட்டுகின்றாரோ, ஃபஅலைஹி, அவர் மீது லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன், அவர் மீது அல்லாஹ் மற்றும் மாணவர்கள் ஒட்டுமொத்த மனித சமூகத்துடைய சாபம் உண்டாகட்டும். லா யக்பலு மின்ஹு சர்ஃபும் வலா அத்லுன், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான நல்ல செயல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன்கிட்ட நற்செயல்கள் இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டான்ல. நல்லது செஞ்சுருக்கலாம், ஆனால் நீங்கள் அல்லாஹும் வானவர்களுடைய சாபத்திற்குரிய ஒரு செயலை நீங்கள் செய்யும் போது எப்படி உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்? உங்களுடைய நற்செயல்களை எப்படி அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பான்? அதனால் யார் அப்படி செய்கின்றாரோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அல்லாஹும் மற்றும் வானவர்களுடைய சாபத்திற்குரியவர்கள். வானவர்கள் சபிப்பார்கள். வானவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? வானவர்கள் அல்லாஹ் கூப்பிட்டு, இந்த அடியானை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிங்கன்னா நேசிச்சிருவாங்க. இவரை நான் சபிக்கிறேன், நீங்களும் சபிங்கன்னா சபிச்சிருவாங்க. ஏன் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. எதுக்கு சபிக்கணும், எதுக்கு நேசிக்கணும், எந்த கொஸ்டினும் கிடையாது. அல்லாஹ் சபிக்க சொல்லிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சபிப்பாங்க. சபிச்சுட்டு என்ன செய்வாங்க? வானவர்கள்ட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ் இவனை சபிக்க சொல்லியிருக்கா, நீங்களும் சபிங்க, சபிப்பாங்க. ஒட்டுமொத்தமான வானவர்களுடைய சமூகமே சபிக்கும். ஒருத்தர் 2 பேர் இல்லை, அவனுடைய எண்ணிக்கை நாம் கணக்கிட முடியாது. அப்படிப்பட்ட அனைவருடைய சாபத்திற்கும் ஒரு மனிதன் ஆளானான்னு நினச்சி பாருங்க. யார் அதுக்கு ஆளாகிறா? யார் நபித்தோழர்களை திட்டுகின்றாரோ அவர் ஆளாகின்றார். அதே போல் இன்னொரு முக்கியமான 2வது செய்தியாக மார்க்கம் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கத்தில் எந்த ஒரு காரியத்தையும் புதிதாக எவரும் உருவாக்கக்கூடாது. மார்க்கம் என்பது அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதர் சொன்னது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறது தான், அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறது தான். அதையும் என்ன செஞ்சாங்கன்னா தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க, இதுதான் மார்க்கம், இதை தவிர எதுவுமே இல்லை. அதிலும் குறிப்பாக அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு மதீனாவிலே மார்க்கத்தை முழுமைப்படுத்தி மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களையும் மிக அழகாக சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அப்படி போன பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, மன் அஹ்தஸ ஹதஸன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகா. மதீனா என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மதீனாவில் பலப்படுத்தி இருக்கின்றான். மதீனாவிலே மார்க்கம் வியாபித்து இருக்கின்றது. மதீனா முழுக்க சரியான கொள்கைகளை நாம் கொண்டு சேர்த்துட்டோம். அப்படி சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில், இந்த கொள்கையில் யாராவது ஒருவர் இங்கே உட்கார்ந்து கொண்டு புதிய விஷயங்களை உருவாக்குகின்றார் என்றால் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகா, அல்லாஹ் மற்றும் வானவர்களுடைய சாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் சில நேரம் வீட்டில் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் கத்தியை வச்சு என்ன செய்வாங்க? காய்கறி அறுப்பாங்க, அப்படி தானே? காய்கறி அறுக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவாங்க? கத்தியை பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கட்டும், எந்த நேரமாக இருந்தாலும் சரி, கத்தியை இன்னொருத்தருக்கு முன்னால் காட்டக்கூடாது.
நீங்களும் சரி அவங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா, ஒரு செய்தி பாருங்கள், முஸ்லீமில் இடம்பெற்று இருக்கின்றது. மன் அஷார இலா அஹீஹி பி ஹதீதத்தின் ஃபஇன்னல் மலாயிகத தல்அனுஹு ஹத்தா யதஅஹு வ இன் கான அஹாஹு லி அபீஹி வ உம்மிஹி. அல்லாஹ் அக்பர். எவர் ஒருவர் ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொண்டு தன்னுடைய சகோதரருக்கு முன்னால் காட்டுகின்றாரோ, அப்படி காட்டக்கூடிய அந்த நேரத்தில் வானவர்கள் சபிக்கின்றார்கள். அந்த கத்தியை அந்த இடத்துலேருந்து கையில் இப்படி காட்டிகிட்டு இருக்கிற நிலையிலேருந்து எடுக்கிற வரைக்கும். சும்மா கூட காட்டக்கூடாது. இங்கே பாரு, உன்னை அடிச்சிருவேன்னு கூட என்ன செய்யக்கூடாதுங்க, கத்தியை காட்டக்கூடாது. கூர்மையான ஒரு விஷயத்தை வச்சு இஷாரா செஞ்சு சுட்டி காட்டி பேசுவதை மார்க்கம் தடுக்குது. ஏன்னா அதில் எல்அபுஹு ஷைத்தான் விளையாண்டு விடுவான் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா காட்டிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஷைத்தான் தட்டி விட்டான்னு என்ன ஆகும்? செய்வான்ல. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் உலகத்தில் இருக்குது. விளையாட்டாக ஆரம்பித்த நிகழ்வுகள் விபரீதமாக முடிந்த எத்தனையோ நிகழ்வுகள் வரலாற்றில், நீங்கள் உலக வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி இது நடந்துச்சு? ஷைத்தான் விளையாண்டுருவான். அதனால் கூர்மையானவைகளை கொண்டு எதிரில் உள்ளவர் மீது சுட்டி காட்டி பேசுவதோ விளையாட்டுக்கு மிரட்டுவதோ எதுவுமே செய்யாதீங்க. அங்கே உங்களிடத்தில் ஷைத்தான் விளையாண்டு விடக்கூடுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, யார் முன்னால் என்ன செய்யாதீங்க, கூர்மையான கத்தியை கொண்டு என்ன செஞ்சாங்க, சுட்டி காட்டி கூட பேசக்கூடாது. அப்படி பேசுனா அந்த கையிலிருந்து அதை எடுத்து வேறு இடத்துல வைக்கிற வரைக்கும் ஃபஇன்னல் மலாயிகத தல்அனுஹு ஹத்தா யதஅஹு, அவர் விடுற வரைக்கும் வானவர்கள் சபிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஃபஇன் கான அஹாஹு, அவர் சகோதரராக இருந்தாலும் சரியே, லி அபீஹி வ உம்மிஹி, அவர் தாயிடத்தில் காட்டினாலும் தந்தை இடத்துல காட்டினாலும் சகோதர இடத்துல காட்டினாலும் யாரிடத்தில் காட்டினாலும் சரி, என் புள்ள தானே, எங்கள் அத்தா தானே, எங்கள் அம்மா தானே, நான் சும்மா இப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வானவர்கள் ஏற்றுக்குவாங்களா? அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளை என்ன? இந்த மாதிரி யாராவது செஞ்சால் நீங்கள் செய்யுங்க, சபிங்க. எப்படி தெரியும்? ஒரு கேள்வி இருக்குல்ல, நம்ம கத்தியை காட்டுவோன்னு வானவர்களுக்கு தெரியுமா? கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் சொல்லுங்களேன். வானவர்கள் எங்கே இருக்காங்க? பொதுவாக காமனாக ஒரு பதில் சொல்லு. வானவர்கள் மேலே இருக்காங்க, பைத்துல் மாமூரில் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? நம்மளோட வானவர்கள் இருக்காங்க, தெரியுமா இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க நம்மளோட? 2 பேர். அவ்வளோதானா? வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா? நம்மோடு இருக்கக்கூடிய வானவர்கள் நம்மளோட எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க பாவா? 2 பேர். 3 பேருங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? 3 பேர். அங்கே ஒரு பாய் இருக்கார். 3 பேர் பாதுகாக்கிறவங்க. 3 பேர். அப்போ கவுண்டிங் வேற. பொதுவாக நம்ம கூட 2 பேர் இருக்காங்க. நன்மை தீமை எழுதக்கூடிய வானவர்கள் 2 பேர். நன்மையை தூண்டக்கூடிய வானவர்னு ஒருத்தர் இருக்கார். நன்மையை தூண்டக்கூடிய வானவர். நம்ம நன்மை செய்கிறோமா இல்லையா? அந்த நன்மையை தூண்டுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் புரிகிறதுக்காக. இஷா தொழுகலை ஏதோ வேலையாக போயிடுறோம், வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், படுக்கெல்லாம் போயிடுவோம். திடீர்னு ஞாபகம் வரும், ஐயோ இஷா தொழுகலையே. அந்த மாதிரி யாருக்கா வந்திருக்கா? அந்த ஞாபகத்தை ஏற்படுத்துறது யார்? அவர் தான். ஞாபகத்தை ஏற்படுத்துறது யார்? அவர் இருக்காரா இல்லையா? அவருக்கு வேலையே என்னென்னா நமக்கு நன்மையை தூண்டுறது. நம்ம ஆர்வமாக சில நன்மைகளை செய்கிறோமா இல்லையா? அதெல்லாம் அவர் தூண்டுறதுனால தான் அது நடக்குது. சரியா? அப்போ எத்தனை பேர் ஆச்சு? 3 பேர் ஆச்சு. டெய்லி காலையில்
ஃபஜ்ர் தொழுகையிலேருந்து அசர் தொழுகை வரைக்கும் 2 பேர் இருப்பாங்க. காலைல ஃபஜ்ர்லேருந்து அசர் வரைக்கும் 2 பேர். நம்ம அசரில் ஜாயின் பண்ண உடனே 2 பேர் போயிடுவாங்க. திருப்பி 2 பேர் அந்த அசருக்கு ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க ஃபஜ்ர் வரைக்கும் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த 3 பேர் இல்லாமல் இப்போ அட் ப்ரெசன்ட் நம்மளோட இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அது மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 5 பேர். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேருக்கு நம்மளை பற்றி தெரியும்ல. நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்ப்பாங்களா இல்லையா? பார்ப்பாங்களா இல்லையா? நம்மளை பற்றி எல்லா ஆக்டிவிட்டீஸும் தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோன்னு தெரியும், என்ன செய்கிறோன்னு தெரியும், எல்லாமே தெரியும். குறைஞ்சபட்சம் இவங்களாவது நம்மளை சபிப்பாங்க. எப்போங்க? கையில் கத்தி கூர்மையான ஒன்றை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சோம், யாரையாவது மிரட்டுறோம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் இவர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய இவர்கள் என்ன செய்வாங்க, நம்மளை சபிப்பாங்க. சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எது வரைக்கும்? நம்ம அந்த பொருளை வைக்கிற வரைக்கும். அதனால் அது யாருக்காவது பாதிப்பு வருதா இல்லையாங்கிறத தாண்டி சாபங்கிறது பெரிய விஷயம்ல. சாபங்கிறது பெரிய விஷயம். அதனால் எந்த விதத்திலும் அது மாதிரியான சாபங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆளாயிடக்கூடாது. இதெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். அப்போ எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நம்ம சபிக்கக்கூடாது, நம்முடைய பெற்றோர்கள் திட்டக்கூடாது, அவர்களும் திட்டக்கூடாது, நாமளும் அவங்கள திட்டக்கூடாது. நம்முடைய திட்டுதல் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல்களை உருவாக்கக்கூடாது. அது இல்லாமல் நம்முடைய செயல்கள் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹுடைய சாபத்திற்கோ தூதருடைய சாபத்திற்கோ வானவருடைய சாபத்திற்கோ ஆளாகிவிடக்கூடாது என்பதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லதை பேசக்கூடிய, நல்லதை செய்யக்கூடிய, நல்ல சொற்களை பயன்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக, நல்ல சிந்தனை உடையவர்களாக உங்களையும் என்னையுமாக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.